அன்புள்ளடையான அன்புள்ளடையானா இந்த கடிதத்தை பலமுறை எழுதத் தொடங்கினேன். இன்றிரவு எழுதுகிறேன். திரை மூடிய பின்னால் நீயும் அமைதியை தேடுகிறாயா? தனிமையாக உணர்கிறாயா? உன் சிரிப்பை படம் பிடிப்பார்கள், உன் கண்ணீரை யார் படிப்பார்கள்? உன் உடையை பேசுவார்கள், உன் மனதை யார் கேட்பார்கள்? நீ அரண்மனையில் நடந்தாலும் நான் மேடைகளில் நின்றாலும் ஒரே கேள்விதானோ? உலகம் கதைகள் எழுதியது, உண்மையை கேட்டதில்லை. டயானா கேமராக்கள் கனவு காண விடுகின்றனவா? புன்னகையின் வலியை அறிகின்றனவா? சிரித்தோம், கண்ணீரை மறைத்தோம், நம்மை அறிந்ததாக சொன்னார்கள். நம்மை யாரும் புரிந்ததில்லை. டயானா, வெளிச்சங்கள் அணைந்த பின்னால் உலகையே தாங்கிய உன்னை யார் தாங்குகிறார்கள்? மகுடத்தை தாண்டி, மேடையை தாண்டி நீயும் நானும் சுதந்திரத்தை தேடும் இதயங்கள் தானோ? நிறைந்திருந்த அறையில் கூட வெறுமையை உணர்ந்திருக்கிறேன். 1000 குரல்கள் அழைத்த போதும் ஒரு உண்மையான குரலை தேடினேன். அவர்கள் நம்மை நட்சத்திரமாக்குவார்கள், பிறகு நம் விழுதலை எதிர்பார்ப்பார்கள். அன்பு என்று அருகில் வருவார்கள், பின்னர் நம் அச்சத்தை விற்பார்கள். ஆனால் உன் கருணையை நான் பார்த்தேன், யாரும் தொடாத கைகளை நீ தொட்டாய். உலகம் புறக்கணித்த முகங்களின் அருகே நீ பயமின்றி நடந்தாய். நீ கொடுத்த அந்த அன்பு எந்த மகுடத்தையும் விட உயர்ந்தது. நீ துடைத்த ஒரு கண்ணீர் 1000 புகைப்படங்களை விட உண்மையானது. காயமடைந்த மனங்கள் தானோ மற்றவர்களுக்கு மருந்தாகின்றன? அன்பை தேடியவர்கள் தானோ அதிகமாக அன்பை வழங்குகின்றனர்? செய்திகளின் பின்னால் வாழ்ந்தோம், உண்மை கிழிந்தது. இதயம் காயமடைந்ததால் தான் இதயங்களை தழுவ கற்றோமோ? பழங்க வேண்டாம், பொய்கள் வேண்டாம், சத்தங்கள் வேண்டாம், வேடங்கள் வேண்டாம். ஒவ்வொரு புகழின் பின்னாலும் துடிக்கும் இதயம் உண்டு. என்னை பார்க்கிறாயா? என்னை கேட்கிறாயா? அவர்கள் எழுதிய கதையை தாண்டி நம்மை யாராவது காண்கிறார்களா? அரண்மனை பற்றி நான் கேட்க மாட்டேன், மேடையை பற்றி நீ கேட்க வேண்டாம். நம் குழந்தைகளை பேசலாம், நாம் இழந்த அமைதியை பேசலாம், மன்னிப்பை பேசலாம். ஒரு மாலை கேமராக்கள் இல்லாமல், இளவரசியாக இல்லாமல், நட்சத்திரமாக இல்லாமல், மனிதர்களாக அமரலாம். மகுடம் இல்லை, மேடை இல்லை, புகழ் இல்லை, வேடம் இல்லை. டயானா, இந்த கடிதம் உன்னை அடைந்தால் உலகத்தின் சத்தத்தை தாண்டி என் குரல் உனக்கு கேட்குமா? நீ ஒரு அழகான மனித இதயம், புரிதலுடன்